பெரிய படங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த தீபாவளிக்கு வந்து இளம் நடிகர்கள், வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களோட படம் வருது, நீங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி வருது. இந்த தீபாவளி எப்படி பாக்குறீங்க? ஆனால் பர்சனல் நோட்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு தீபாவளினாலே சினிமா ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை செகண்ட் ஷோ காலைல கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அப்படி இருந்து ஒரு ஃபேன் பாயாக இருந்து நிறைய படங்களை பார்த்து இன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ரொம்ப ஸ்பெஷல் இந்த தீபாவளி. அண்ட் அதுவும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி டீசல் என்னுடைய கரியர்லேயே நான் பண்ண ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ டீசல் தீபாவளிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் கூட பைசன் டூட் வருது. ஸோ எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லா படங்களையும் தியேட்டரில் போய் பாருங்க. உங்கள் எல்லாருடைய அன்பு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் டீசலை பொறுத்த மட்டும் இது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கு. எப்படி இதுக்கு முன்னாடி படங்கள் லப்பர் பந்தில் பார்க்கிங்கில் ஒரு நல்ல கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி இதில் ஒரு காமிக்கப்படாத ஒரு உலகம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில், இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ், அந்த உலகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ கட்டாயம் போய் பாருங்க. இது மக்களுக்கான படமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த 3 காம்படிட்டர்கள் எப்படி பார்க்குறீங்க? பைசன் வேற ஜானரா இருக்கும், டியூட் வேற இருக்கும், நல்லது தானே 3 வெவ்வேறு படங்கள். ஏன்னா ஆடியன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸோடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது இந்த தீபாவளி. ஸோ ஆடியன்ஸ் அதை வரவேற்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.